பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். அக்னி குஞ்சோட சிறகை உடைச்சி அது ஒரு கோலி கூண்டில் போய் நீங்கள் அடைக்க நினைச்சா முடியுமா, நடக்குமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தோம். எஸ், நம்மளோட பார்வதி சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு மறுபடியும் கிளீனிங் டீமுக்கு போகிற பிரச்சனையை பார்த்தோம். அண்ட் லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா வியானா கதற விட்டுட்டு இருக்காங்க. லிட்டரலி எஃப்ஜே அண்ட் ஆதிரை கிட்ட முடியாதுடா, அவ்வளோதாண்டா நான் பண்ண முடியும், என்னடா பண்ணுவோம் போடா, நீ யாராக இருந்தாலும் அது அவன் பேசினாலும் சரி தலை கனி பேசினாலும் இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு செம்மையாக மாஸ்க் கட்டிட்டு இருக்காங்க. இப்போது நம்மளோட எஃப்ஜே அண்ட் சபரி வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே எஃப்ஜே ரொம்ப நாளாகவே வந்துட்டு வியானா மேலே டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரீசெண்டாக ஒரு சண்டை வந்துச்சு. சுபிக்ஷா வந்து அந்த வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கூட வியானா பெட்ரூமில் அவங்களுக்கு கால் வெளியும் தான் படுத்திருந்தாங்க. ஆனால் இந்த எஃப்ஜே லூஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா, அவள் எவ்வளோ திமிர அங்கே உட்காந்து படுத்துக்கிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா பார்த்தீங்களா அப்படின்னு. ஸோ அவனுக்கு எப்போதுமே வியானா மேலே ஒரு டார்கெட் இருக்குது. அதே மாதிரி நேற்று அவங்க சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து அவங்கள எடுத்த உடனே ஐயோ முகம் மாறிடுச்சு, வியானாவை வெறுப்பேற்றுறானா, முகம் மாறிடுச்சு, இவ்வளோ நாள் லக்ஸரியாக இருந்தாங்க, இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து இங்கே பிக் பாஸ் வீட்டுக்கு வரனால அவங்களுக்கு பொறுக்க முடியல, முகம் மாறிடுச்சு, கோபம் வருது அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். ஸோ இனிஷியலாகவே அவங்க ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ட் இன்னைக்கு காலையில் பார்த்தோம் அப்படின்னா வியானா வந்துட்டு காலையில் அப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. உடனே சபரி ஒர்க் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைக் அவரோட ட்ரெஸ்ஸு அவரோட பேண்ட் ஷர்ட்லாம் எடுத்து இங்கே பெட்டில் இருந்து வேற எங்கேயும் வைக்க சொல்கிறாரு. அப்போ வியானா சொல்கிறாங்க, உங்களோட பர்சனல் ஸ்டப்ஸ்லாம் என்னால் எடுக்க முடியாது, நீங்கள் எடுத்து காட்டில் வைங்க, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் போது இவர் சொல்லிட்டாரு, இல்லை பர்சனல் ஸ்டப்ஸ்லாம் இல்லை, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நீங்கள் என்னோட பேண்ட் ஷர்ட் மட்டும் எடுத்து வைங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் காட்லேருந்து அந்த பேண்ட் ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் வியானா எடுத்துகிட்டு போய் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ தான் வச்சு உட்காந்துருக்காங்க. உடனே ஆதிரை இத்தனை நாளாக சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் போன வாரமும் அவங்க இருந்தாங்க. ஆனால் என்ன சொன்னாங்க, ஐயோ என்னால் மனசாட்சி இல்லாமல் நடந்துக்க முடியாது, என்னால் வேலை வாங்க முடியாது, உங்களை மாதிரி எல்லாம் மனசாட்சி இல்லாமல் நான் நடந்துக்க மாட்டேன், ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் அப்போ எஃப்ஜே இருந்தான் இல்லையா, அதனால அவங்ககிட்ட நல்லவளாக இருக்கணுன்றதுக்காக நான் வேலை வாங்க மாட்டேன், என்னால் முடிஞ்சது மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு பேசின வியானா, அப்படின்னு பேசின ஆதிரைக்கு இன்னைக்கு தான் புரிஞ்சிருக்கு, நான் ஒரு சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து நமக்கு ஒரு பவர் இருக்கு, நம்ம பெரிய பவர்ஃபுல் கப்புள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாங்க எனக்கு ஒரு வேலை செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போ வியானாக்கு கோபம் வந்துருச்சு, இப்போதான் நான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னால் ஒர்க் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வெறுப்பேற்றுற மாதிரி எஃப்ஜே எல்லாம் இருந்துட்டு ஒரு மேட் இருக்கு, அந்த மேட்டை சும்மா அப்படி காலாலே தட்டி விட்டுட்டு யார் இதெல்லாம் இப்படி போட்டது, இதெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டாமா அப்படின்னு அவன் சொல்லவும் உடனே ஆதிரி வந்துட்டு வியானாவை கூப்பிட்டு இதை க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் ஸோ அவங்கள ட்ரிகர் பண்றாங்க. நம்மளா ஒரு வேலையை செய்வோம், ஆனால் நம்மளை யாராவது ஃபோர்ஸ் பண்ணி இதை நீ இப்பவே பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு காண்டாகும். அதே காண்ட் தான் இப்போ வியானாவுக்கும். வியானா கிட்ட சபரி வேலை வாங்கின விதம் வேற மாதிரி இருந்தது, ஓகே அவங்க பண்ணிட்டாங்க. ஆனால் ஆதிரியும் எஃப்ஜேவும் ஒரு ஆட்டிடியூடோட நீ இப்போ பண்ணணும் இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது வியானாக்கு கோபம் வருது. அது வியானா தெளிவாக சொல்லிட்டாங்க, சும்மா சும்மா கூப்பிட்டாலாம் என்னால் வேலை செய்ய முடியாது, நான் வந்து இப்போ தான் சபரிக்கு ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன், அப்போவே அவங்க ஏதாவது ஒர்க் இருந்தால் வாங்கியிருக்க வேண்டியதானே, நான் மறுபடியும் வரேன், என்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும், நான் இன்னும் வாஷ்ரூம் போகணும், வேலை இருக்குது, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்புறமா பண்ணுறேன் அப்படின்னு. இதே மாதிரி தான் வியானா அண்ட் சுபிக்ஷா வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கும்போதும் விக்கல்ஸ் விக்ரம வேலை வாங்குவாங்க. எப்படின்னா அவர் ஒரு தடவை வரும்போதே என்னென்ன க்ளீன் பண்ணணும், என்னென்ன ஒர்க் இருக்குது எல்லாத்தையும் பண்ண சொல்லிடுவாங்க, சும்மா சும்மா கூப்பிட மாட்டாங்க. ஆனால் இவங்க இருக்காங்களே இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிற ஆதிரியோ எஃப்ஜேயோ சபரியோ இவங்க சும்மா சும்மா கூப்பிடுறாங்க, ஒரு வேலை செஞ்சு அப்போ தான் வந்துட்டு வியானா போகலாம், சரி எங்கேயாவது போகலான்னு பார்க்கும்போது வாங்க வியானா வாங்க இந்த வேலை பண்ணுங்க அப்படின்னு வேணும்னே ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டுறாங்க. பட் அந்த ஆட்டிடியூடுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன்டா, நான் இதுதான் நான் பண்ணுவேன், சும்மா என்னை கூப்பிட்டாலாம் நான் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஆதிரை செம்மையாக கதற விட்டுட்டு இருக்காங்க. எஃப்ஜேக்கு அப்படியே வெறியேறுது, ஐயோ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கிறோம் நம்ம பேச்சை கேட்க மாட்டாளே அப்படின்னு காண்டாயிட்டு இருக்கு. லைக் அண்ட் அதே மாதிரி எஃப்ஜே பார்வதியும் வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கும்போது பார்வதி சொல்லிட்டாரு, காலையில் இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம், ஒரு டீ காஃபி கூட நாங்கள் இன்னும் குடிக்கல, அதை குடிக்கிறதுக்குள்ளே எங்களை ஏன் இப்படி வேலை வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்டுட்டு இருக்காங்க. பார்வதி சொல்றதும் கரெக்ட் தானே, இப்போ காலையில் எந்திரிச்ச உடனே அதை க்ளீன் பண்ணி இதை க்ளீன் பண்ணு அப்படின்றதுலாம் கஷ்டம் தான். இப்போ எஃப்ஜே தான் அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அன்னைக்கு நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது என் பேக் எடுத்துட்டு வந்து வையின்னு நீ பார்வதி சொன்னாங்க, பார்வதியோட பேக் எடுத்துட்டு வந்து எஃப்ஜே வைக்க சொன்னாங்க, பட் அவர் வச்சாரு. அப்போ நான் குக் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நீ கூப்பிடும்போது நான் செஞ்சல, நீ ஏன் இப்போ செய்ய மாட்ட அப்படின்றார். ஆனால் ஒரு பேக்கை ஒரு 5 செகண்ட்ஸில் இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வைக்கிறது அவ்வளோதான். ஆனால் க்ளீனிங் பண்ணுறது ஒரு இடத்த வந்துட்டு நீங்கள் கூட்டி விடணும் அப்படின்றதுக்கு டைம் எடுக்கும், அதனால ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு நான் செய்கிறேனே அப்படின்னு பார்வதி சொல்கிறதுல தப்பு இல்லை. அண்ட் எஃப்ஜேக்கு என்ன அப்படின்னா, நான் பவர்ஃபுல்லான பிளேஸ்க்கு வந்துட்டேன், என்ன எவெல்லாம் வேலை வாங்கினானோ அவனெல்லாம் இப்போ நான் வேலை வாங்குவேன் அப்படின்றதும் ப்ளஸ் தலை யார் நம்ம கனியக்கா அப்படின்றதுனால அவங்களோட ஆட்டம் இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் பார்வதி அண்ட் வியானா ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறதுனால, அதுவும் பார்வதி கூட ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ காலையில் லைட்டாக தான் ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களை ஒரு காஃபி குடிக்க விடுங்களேன் அப்புறமா நாங்கள் செய்கிறோமேன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வியானா லிட்டரலி கதற விட்டுட்டு
இருக்காங்க, பண்ண முடியாது. அவங்க ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்குன்னு ஒரு டைம் வேணும், எனக்கு ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸே இல்லை, உடனே உடனே டக்கு டக்கு டக்குன்னு சும்மா சும்மா இவங்க கூப்பிடுவாங்க, என்னாலாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி வியானா கதற விட்டுட்டு இருக்காங்க. ஸோ பாப்போம், இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த கிளீனிங் வச்சு தான் வரப்போகுது அப்படின்றது நமக்கு புரியுது. இன்னும் வேறு என்னெல்லாம் நடக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.